அக்கா நாளைக்கு என்ன சஹர் செய்ய எழுப்பாதீங்க. ஏன் நாளைக்கு நீ நோன்பு வைக்கலையா? அதெல்லாம் எதுவும் இல்லைக்கா, என்னால் சஹரில் சாப்பிடவே முடிய மாட்டேங்குது. அதனால நைட்டே சாப்பிட்டுட்டு நைட்டே நீயத் வச்சுட்டு தூங்க போகிறேன்க்கா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் சஹர் செய்யுங்கள், நிச்சயமாக சஹர் செய்வதில் பரக்கத் இருக்கிறது அப்படின்னு. அதனால நம்ம சஹர் செஞ்சுட்டு நோன்பு வைக்கிறதுல தான் நமக்கு பரக்கத் கிடைக்கும். உன்னால் சஹரில் சாப்பிட முடியலன்னா பேரிச்சம்பழமும் தண்ணியும் குடிச்சிட்டு கூட நோன்பு வச்சுக்கோ. அதுக்காக சஹர் செய்யாமல் நைட்டே சாப்பிட்டுட்டு நைட்டே நியத் வச்சுட்டுலாம் தூங்கக்கூடாது. ஓ சரிங்கக்கா. அப்போது சஹர் செய்யாமல் நம்ம தூங்கிட்டோன்னா அப்போ என்ன செய்கிறது? அந்த நோன்பை நம்ம கலா செஞ்சு தான் வைக்கணுமா? நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே நான் நாளைக்கு நோன்பு வைக்க போகிறேன்னு நியத்தோடு தூங்கியிருந்தோம் அப்படின்னா சஹர் செய்ய எந்திரிக்கலைன்னா கூட நம்ம அந்த நியத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இதே நம்ம ஃபஜ்ர் டைமில் எந்திரிக்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம எதுவும் சாப்பிட்டுட்டுலாம் நோன்பு வைக்கக்கூடாது. ஏன்னா ஃபஜ்ர் பாங்கு சொல்லிட்டாங்க அப்படின்னாலே ஃபஜ்ருடைய டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சஹர் டைம் முடிஞ்சிருச்சு. அதனால் அப்போ நம்ம எதுவும் சாப்பிட்டுட்டு நியத் வச்சோம் அப்படின்னா அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால நம்ம அப்படி செய்யக்கூடாது. ஓ அப்படியா, சரிங்கக்கா.